லைன்ஸ் மீடியா நண்பர்களுக்கு வணக்கம். வணக்கம் சார். வணக்கம். சார் 1996 ம். செம்மணி படுகொலைன்னு சொல்லிட்டு தெரிஞ்சிருக்கும் நெறைய. அதுல வந்து ஆமா. நானும் சமீபமா நெறைய புகைப்படங்கள்லாம் பார்த்தேன். கிருஷாந்தின்ற ஒரு மாணவி வந்து வன்புணர்வு செய்து படுகொலை செய்யப்பட்டாங்க. அது நீண்ட நெடிய வரலாறு. ஆமா. அது வந்து அதாவது மீண்டும் அந்த கேஸ் அதுல வந்து விசாரணைக்கு வந்திருக்கு. ஆமா. இப்போ இத்தனை ஆண்டுகள் கழித்து அ ஒரு ம பெரும் மரணம். பெரிய கூட்டம். அது ஒரு 600 பேருங்காங்க. 400, 600 பேரு மொத்தமா கொல்லப்பட்டு, காணாமல் ஆக்கப்பட்டிருக்காங்க. அந்த மரணம். அந்த பொண்ணு பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு திரும்ப வர்ற வழியில இராணுவ முகாம்ல வச்சு பாலியல் வன்புணர்வு செய்யப்பட்டு கொல்லப்பட்டிருக்காங்க. அத கேட்கறதுக்காக பிள்ளைய காணோமேன்னு தேடி போனவங்க அவங்களும் கொல்லப்பட்டிருக்காங்க. இப்படி அடுத்தடுத்து அதுக்காக நடந்த நீதி பயணங்கள், போராட்டங்கள், இல்ல வரிசையா இந்த மாரியான கொலைகள் நடந்து எல்லாரும் வந்து புதைக்கப்பட்டிருக்காங்க. அந்த இடம் தான் செம்மணி. செம்மணி அப்படிங்கிற செம்மணி. பேரு வந்து மீண்டும் வெளிச்சத்துக்கு வந்திருக்கு. சர்வதேச அளவுல மிகப்பெரிய அளவுல ஒரு அதிர்வலைகள உண்டு பண்ணுது. அதில ஏகப்பட்ட எலும்புக்கூடுகள் அந்த புகைப்படங்கள்லாம் எடுத்திருக்காங்க, தோண்டி எடுத்திருக்காங்க. அதில ரொம்ப அ பெயினான படங்கள்லாம் இருக்கு. எலும்புக்கூடுகள் தான். ஆனாலும் அதுக்கு பின்னாடி இருக்கிற அந்த மரணத்தின் போது எல்லாருமே நிர்வாணமாக்கி கொல்லப்பட்டிருக்காங்க. அதில ஒரு அம்மா குழந்தையோட குழந்தையோட கைக்குழந்தையோட இருக்கிற எலும்புக்கூடு அப்படியே பார்த்தேன். இருந்திருக்கு. ஒரு குழந்தையோட புத்தக பை. அந்த எலும்புக்கூடு சின்ன குழந்தையுடைய எலும்புக்கூடு இருக்கு. அது பக்கத்தில அந்த புத்தக பை இருக்கு. இப்படி ஏகப்பட்ட எலும்புக்கூடுகள் வந்து தொடர்ந்து தோண்ட தோண்ட வெளிய வந்துகிட்டு இருக்கு. தமிழினம் வந்து எவ்வளோ மிக கொடூரமாக இலங்கையில வந்து இனப்படுகொலை செய்யப்பட்டது அப்படிங்கிறதுக்கு பல சான்றுகள் இருக்கு. கடைசியா இறுதி யுத்தம் நடந்ததெல்லாம் முன்னாடி இந்த செம்மணி படுகொலைகள், ஜூலை கலவரத்துல ஆரம்பிச்சு, தொடர்ந்து நாம வந்து தமிழினம் வந்து எப்படி ஒரு இனப்படுகொலை சந்தித்தது அப்படிங்கிறதுக்கு எவ்வளவோ ஆதாரங்கள் வெளியே வந்தாலுமே கூட, இந்த சர்வதேச கண்களுக்கு வந்து அது வந்து ஆதாரமா தெரியல. அங்க நடந்த இனப்படுகொலையா தெரியல. அங்க சர்வதேசத்த விடுங்க. இங்க நம்ம கூட இருக்கிற பயல்களுக்கே வந்து நம்ம கூடவே இருந்து அரசியல் இயக்கங்கள் அங்க தான நடத்துறவனுங்க. நடக்குது அப்படின்ற ஆமா. மாரி. இல்ல அவனுங்களுக்கே வந்து இத இனப்படுகொலைன்னு சொல்றதுக்கு வாய் வர மாட்டுது. இலங்கையில நடந்தது இனப்படுகொலைன்னு சொல்றதுக்கு வாய் வர மாட்டேங்குது. இலங்கையில நடந்தது சகோதரத்துவம்தான். அது வந்து ஒன்றுபட்ட இலங்கைக்குள் தீர்வுன்றான். என்னென்னமோ வந்து பேசுறாங்க இந்த மாரி. இடதுசாரி இயக்கங்கள் சிபிஎம்லாம் வந்து இன்னும் வந்து பாலஸ்தீனத்தில காசா பிரச்சனை, இஸ்ரேல், ஈரான் பிரச்சனைக்கெல்லாம் வந்து போராட்டம் நடத்துறாங்க தோழர்கள் மகிழ்ச்சி. ஆனா அத வந்து அங்க வந்து நீதி வேணும்னு கேட்கிற வாய்கள், இங்க இலங்கையில நடந்தது, ஈழத்தில நடந்தது, இனப்படுகொலை அப்படின்னு சொல்லதுக்கு வர மாட்டுது. அங்க மட்டும் ஏன் ஒன்றுபட்ட இலங்கைக்குள்னு உருட்டுறீங்க? நீங்க யாருடைய அடியாட்கள் அப்போ? பாலஸ்தீனத்து ஒரு நியாயம், காசா குழந்தைகள் மாரி தானப்பா ஈழத்தில இருக்க குழந்தைகள். நாங்க பேசுறோம். ஈழத்து குழந்தைகளுக்காகவும் பேசணும், ஈழத்து மக்களுக்காகவும் பேசணும், காசாவுக்காகவும் பேசுறோம், ஈரானுக்காகவும் பேசுறோம். அதே உயிர் எல்லாம் சமயம் ஒண்ணு தான. ஆமா, உயிர் எல்லாம் ஒண்ணு தானே. எல்லா குழந்தைகளும் ஒண்ணு தானே. அத வந்து ஏன் இந்த பாரபட்சம்? தமிழர்கள்னா வந்தா உங்களுக்கு வந்து அப்படி ஒரு வேற்றுமை ஏன் வந்துருது? தமிழர்கள் வந்தா உடனே மார்க்ஸுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிடுறீங்க. மத்த நேரத்துல ஏன் வந்து ஒழிய மாட்டேங்கிறீங்க? அங்க ஜனநாயக மனித புனிதர்களாவா தானே எடுத்துடுறீங்க. இப்படி நம்ம தமிழ்நாட்டுல இருந்துகிட்டே வந்து அத வந்து இந்த இனப்படுகொலை இல்ல அப்படிங்கிற மாரி உருட்டிக்கிட்டு இருக்கிறவங்கள வச்சுக்கிட்டு நம்ம சர்வதேசத்திட்ட என்ன பண்றது? தமிழர்கள்ட்ட தமிழர்கள்ட்ட அதிகாரம் வரவில்லை. அதிகாரம் இல்லை. இது வெளிய பேசப்படாம இருக்கு. இப்ப அந்த இந்த செம்மணி படுகொலை அந்த எலும்புக்கூடுகள்ல அ இருந்த அந்த தாயும், அந்த சேய் குழந்தை எலும்புக்கூடு இருக்குல்ல, எனக்கு வேற ஒரு காட்சிய நினைவுபடுத்துது. நான் இன்னை வரைக்கும் என் மனசார வந்து இன்னை வரைக்கும் நான் வந்து திமுக கும்பல்ட்ட அவங்களுக்கு வந்து என்னால இயைந்து, சேர்ந்து பணிபுரிய முடியாத, அவங்கள ஆதரிக்க முடியாத ஒரே காரணம் என்னன்னா, இந்த 2009 அந்த இனப்படுகொலை தான். அப்போ ஒரு புகைப்படம் வந்து அப்போ ஏகப்பட்ட புகைப்படம் ஈழத்திலருந்து வீடியோ வரும், நெறைய காணொளிகள் வந்தது. எல்லாம் வரும். ஒரு மாரி கொந்தளிப்பான மனநிலை. அப்போ என்னுடைய மனைவி வந்து மாசமா இருந்தாங்க. 2009 இளமாறன் வயதில இருந்தா எங்களுக்கு ஒரு 6 மாதம், 7 மாதம் இருக்கும். இந்த மாரி பிரசவத்துக்கு காத்திருந்த நேரம். அப்போ ஒரு புகைப்படம் ராத்திரிகால்னு நான் வந்து ஒரு புகைப்படம் பார்த்தேன். ஒரு அம்மா வந்து அங்க நடந்த கொத்து குண்டு தாக்குதல்ல ஒரு தாயுடைய வயிறு கிழிஞ்சி, அது அது அதுக்குள்ள வந்து அந்த ஒரு பிஞ்சு பாதம் வந்து தொங்கிட்டு இருக்குங்க. அந்த கிழிஞ்ச கர்ப்பவத்துல. அத பார்த்த நொடியில இருந்து தான் வந்து ரொம்ப வேதனையாகவும், வெறியாவும், அந்த கோபம் வந்து இன்னும் நமக்கு குறையாம இருக்கிறதுக்கு காரணம் அந்த புகைப்படம் இன்னும் மனசுல இருக்குது. அதுக்கப்புறம் முத்துக்குமார் படுகொலை இதெல்லாம் நடந்ததெல்லாம் தான் வந்து ரொம்ப
நம்மளை வந்து இன்னை வரைக்கும் வந்து இவனை சமரசம் பண்ண முடியாமல் ஏற்றுக்க முடியாமல் அவனை பக்கம் போய் நிற்க முடியாமல் இருக்கிறதுக்கு காரணம் இதுதான். அந்த சமயத்தில் ஏன் இவ்வளோ நடிப்பு நடிச்சிங்க நீங்கள்? ஏன் அதை வந்து இது ஒரு செய்தி மாதிரி தான் சார் சரி, பார்த்தேன். அது எவ்வளோ பெயின் ஆனது அங்கே இருக்க குழந்தைங்க. அதே மாதிரியான இது வந்து இத்தனை ஆண்டுகள் கழித்து 96க்கு அப்புறம் இத்தனை ஆண்டுகள் கழித்து அந்த தாயும் சேயோடைய எலும்பு கூட நம்ம பார்க்கணும். அந்த நொடியில் அவங்க கிடைச்சதுதான் இவ்வளோ, கிடைக்காம எவ்வளோ இருந்திருக்கும். அப்போ அந்த நொடியில் அவங்களுடைய மனநிலை என்ன இருந்திருக்கும்? அந்த அம்மாவுக்கும் அந்த குழந்தைய வந்து அரவணைச்சி அந்த ஒரு நொடி எவ்வளோ பெயினாக இருந்திருக்கும். ரொம்ப ரொம்ப கொடூரமான இது தமிழினம் வந்து தொடர்ந்து சந்திச்சுட்டே வருது. ஈழத்தமிழர்களுக்கு என்றேனும் ஒரு நாள் சர்வதேச அரசியல் நகர்வு, இது சர்வதேச அரசியல் நகர்வு தான் எல்லாத்தையுமே முடிவு பண்ணுது. சர்வதேச அரசியல் நகர்வின் மூலமாகவோ ஏதோ ஒரு வகையில் அவர்களுக்கு ஒரு முழுமையான தீர்வு கிடைக்கின்ற நாள் விரைவில் வரணும். செம்மணி படுகொலை அந்த எலும்புக்கூடுகள் இல்லாது வந்து இது வந்து 600 பேர் இறுதி யுத்தத்தில் வந்து எவ்வளோ கொடூரங்கள், அத்தனை பேரையும் நிர்வாணப்படுத்தி அத்தனை பேரையுமே தாய் முன்னாடி, தந்தை முன்னாடி, மகள் முன்னாடி, அண்ணன் முன்னாடின்ட்டு இழுத்து இராணுவம் கூட்டு போனதில் ஆரம்பித்து எத்தனை பேர் வந்து காணாமல் ஆக்கப்பட்டு மொத்தமாக கொல்லப்பட்டாங்க. இப்போ இந்த செம்மணி இதில் அந்த ஒரு இராணுவ வீரன் சொல்ல போய் தான் இப்போ தெரியுது தோண்டறாங்க. அது இந்த ஆட்சி மாற்றத்துக்கு அப்புறம் இவர்கள் வந்து கொஞ்சம் இடதுசாரி பார்வையோடு இருக்கிறதுனால இது வந்து தோன்றதுக்கான அனுமதி இத்தனை ஆண்டுகள் போயிருக்கு. இத்தனை ஆண்டுகளாக வந்து அந்த ஜேசிபி இயந்திரம் இல்லை, பணம் இல்லைன்னு சொல்லி அந்த அந்த புதைகுழிகள் வந்து தோண்டப்பட மாட்டேங்குது. இப்போ வந்து தோண்டி எடுக்கிறாங்க, எலும்புக்கூடுகளாக வெளியே வந்துக்கிட்டு இருக்கு. இப்போ இதே மாதிரி நீங்கள் இறுதி யுத்தத்தின் காலத்தில் நடந்த வன்னி பகுதி, நந்திக்கடல் பகுதிகளில் என்னெல்லாம் பண்ணாங்க, இந்த இராணுவம் பண்ண அட்டூழியங்கள்லாம் இதெல்லாம் வெளியே வரணும்னா சர்வதேசம் வந்து உள்ளுக்குள்ளே வந்து அது தோண்டி எடுத்தால் மட்டும்தான் நடக்கும். இலங்கை செய்யாது, இலங்கை அரசு செய்யாது. அப்போ இந்த மாதிரியான நீதிக்கான பயணம் நீண்ட நெடிய பயணமாக இருக்குது. சர்வதேச நாடுகளில் வாழக்கூடிய ஈழத்தமிழர்கள் வந்து இந்த பிரச்சனையை தொடர்ந்து இது பேசு பொருளாக வைக்கணுங்கிறது அவசியமானது. தொடர்ந்து இது கருத்தியல் யுத்தத்தை வந்து தொடர்ந்து கொண்டு போகணும். இப்போ செம்மணி படுகொலை முதல்ல பார்த்தா மேலோட்டமாக வந்து ஏதோ எலும்புக்கூடுகள் கிடைச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி கடந்து போகுது. அதை தோண்ட வர எலும்புக்கூடுகள் பார்க்கும்போது தான் வந்து இதாக இருக்குது. அதில் வந்து அந்த புகைப்படம் தான் ரொம்ப பாதிக்கக்கூடியதாக இருக்குது. ஒரு தாயும் குழந்தையும் வந்து இருக்கிற அந்த புகைப்படம், எலும்பு கூட கிடைக்கிற அந்த புகைப்படம், இந்த மாதிரியான விஷயங்கள் தொடர்ந்து பேசப்பட வேணும். இல்லை கருணாநிதி அவர்கள் இந்த இந்த இவங்க வந்து இறுதி யுத்தத்தின் போது அவங்க நடந்துக்கிட்ட நாடகங்கள், அவங்க வந்து எப்படி இதுக்கு பங்காளியாக இருந்தாங்க, துணை புரிஞ்சாங்க. இப்போ 10-15 ஆண்டுகள் ஆனவுடனே அன்னைக்கு நாடகம் நடித்த கருணாநிதி வந்து புனிதராயிட்டார். அன்னைக்கு கருணாநிதியை ஒழிக்கணும், வீழ்த்தணும், ஆட்சியை அப்புறப்படுத்தணும்னு கோஷம் போட்ட நண்பர்கள் எல்லாம் இன்னைக்கு வந்து அறிவாலயத்தில் வந்து செட்டில் ஆயிட்டாங்க. இப்போ வந்து அவர் புனிதர் ஆயிட்டாரு. அவருக்கு வந்து புகழ் வாழ்த்து பாடல் பாடுறாங்க. எதிர்த்து ஒன்றும் பண்ண முடியாது. அப்படியான சூழல் மாறிட்டு அப்படி நம்ம மாற விடக்கூடாது. நீங்கள் என்ன வந்து பொற்கிளிகள் கொடுத்து புலவர்களை வச்சு பாட வச்சு புகழ் மாலை சூடினாலும் சரி, நீங்கள் வரலாற்றில் தமிழினத்துக்கு மிகப்பெரிய துரோகிகள் அப்படிங்கிறதை வரலாறு நெடுக நம்ம சொல்லிக்கிட்டே இருப்போம். இந்த செம்மணி விஷயம் வந்து வெளியே வந்திருக்கு. இது மூலமாக வந்து ஈழத்தமிழுக்கு ஏதாவது நல்லது நடக்கட்டும். இந்த விஷயம் வந்து தொடர்ந்து இனப்படுகொலை இலங்கையில் நடந்தது, தமிழர்களுக்கு நடந்தது இனப்படுகொலை அப்படிங்கிற விஷயம் வந்து தொடர்ந்து பேசுபொருளாக இருக்கும். இங்கே எப்படி வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து கருணாநிதி அந்த காலத்தில் அந்த பீரியடில் 2009 நடந்த போராட்டங்கள் எல்லாத்தையுமே மடை மாத்துறாரு. ஒரு பிரச்சனை நடக்கும், நம்ம போராடிக்கிட்டு இருப்போம், உடனே ஒரு மனித சங்கிலி அனுப்புறது, வைக்கிறது, கண்ணீர், ஆமாம் உண்ணாவிரதம் நடக்கிறது, நாடகம், லஞ்ச் டைம் உண்ணாவிரதம், வெறும் உண்ணாவிரதம் கிடையாது, லஞ்ச் டைம் உண்ணாவிரதம். காலைல சாப்பிட்டு மதிய சாப்பாட்டுக்கு இடையில வந்து படுத்து எஞ்சிட்டு ஏர் கூலர்கள் மனைவிமார்களோட வந்து உண்ணாவிரதம் நடத்தினார்ல, உலக புகழ்பெற்ற உண்ணாவிரதம். எவிடன்ஸ் என்ன இருக்கு வரலாற்றில் அப்படி ஒரு உண்ணாவிரதத்தை, இதெல்லாம் வரலாற்றின் பொக்கிஷங்கள், திராவிடத்தின் சிறப்புகளில் இதெல்லாம் இடம்பெறக்கூடியது. அப்படி மடை மாற்றுற மாதிரி இப்போது செம்மணி அந்த படுகொலை நடந்த ஆவணங்களாக அந்த எலும்புக்கூடுகள்லாம் தோண்டி எடுக்கப்படுது. இத்தனை ஆண்டுகள் கழித்து தோண்டி எடுக்கப்படுது. இப்போ என்ன பண்ணுறாருன்னா இதே மாதிரி இங்கே எப்படி திராவிட பள்ளியிலிருந்து மடை மாற்றுவாங்க, அதே மாதிரி அங்கே இருக்காங்க போல இருக்கு. ஆமாம், அதில் ஒருத்தங்க ஆமாம் அவங்க வந்து இல்லை நீங்கள் வந்து இன்னொரு இடத்தையும் தோண்டணும் அப்படின்னு அவர்களுடைய அமைப்பு மீது குற்றம் சாட்டி அதை இது பண்ணுறாங்க. இதுதான் வந்து மடை மாற்று. இவ்வளவு நாள் செம்மணிக்குள்ள அந்த எலும்புக்கூடுகள் வெளியே வரல, தோண்டி எடுக்கப்படல. இப்போ தோண்டி எடுத்து வெளியே வருது. சர்வதேச அளவுல அது வந்து பேசுபொருளா மாறுது. அந்த பேசுபொருளா மாத்துறதுக்கு மடை மாத்துறதுக்கு இந்த ஒட்டுக்குழுக்களை உள்ள இறக்கி விடுறாங்க. இவங்களுக்கு வேலையை, இந்த மாதிரியான குரூப்புகள் வேலையை அதை மடை மாற்றி செம்மணி ஒன்றும் இல்லை, அதுவும் இதுவும் சமம்,
இங்கே இவங்களும் அப்படி தான் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு தோற்றத்தை உருவாக்குறதுக்கான வேலைகளை செய்கிறாங்க. இந்த மாதிரி அயோக்கிய பயல்களை வச்சுக்கிட்டு தமிழினம் எப்படி வந்து விடுதலையை நோக்கி போயிருக்கு. இந்த மாதிரியான பல அயோக்கிய கசடுகள், காவாலி பயல்கள் எல்லாம் கடந்து தான் தமிழினம் தொடர்ந்து தன்னுடைய பயணத்தை, போராட்டத்தை கொண்டு போய் ஒரு நிரந்தர தீர்வை நோக்கி பயணிக்கணும். இந்த சமயத்தில் கொஞ்சம் ஒட்டுக்குழுக்கள் இங்கே எப்படி வந்து இந்த திராவிட பயல்கள் இருக்காங்க, அதே மாதிரி அங்கேயும் வந்து ராமசாமியை தூக்கி பிடிக்கிற கொஞ்சம் பேர் இருக்காங்க. அவங்க வந்து இலங்கையிலே இருக்காங்களா? ஆமாம், இப்போ ஒருத்தன் கிடக்காங்க, ஒருத்தன் பேர் என்ன பேர், முத்துக்குமார் அந்த மாதிரி ஏதோ ஒரு பேர். ம். அவன் வந்து அங்கே பெரியார் சிலையை திறப்போம் வைப்போன்ட்டு இது பண்ணிட்டு இருக்கான். அவன் வந்து என்ன பண்ணிருக்கான், இப்போ வந்து இந்த எலும்புக்கூடுகள் வெளியே வந்த உடனே அவன் என்ன சொல்லிட்டான், நீங்கள் புலிகளும் கொண்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி அங்கே ஒரு பிரச்சாரம் பண்ணுறாங்க. ஓஹோ. சரி, புலிகள் கொண்டு இருந்தாங்கன்னா அதை நீ எப்போ எழுப்பியிருக்கணும், அப்போ அதை வந்து தோண்டி இருக்கணும்ல, அது முன்னாடி செஞ்சுருக்கணும்ல. இப்போ இந்த இது வரும், இதான் மடைமாற்றல்ங்கிறது. ம். இதை வந்து நம்ம இதை சொல்லுவோம். நன்றி. நன்றி சார்.